14வது வசனம் 15வது வசனம், அதே 3ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14-15 வாசி. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். இந்த 2வது மோசே கூட இருந்தது என்ன தெரியுமா? இப்போ மோசே கேட்குறார், ஆண்டவரே நீங்க கூட வரீங்க சரி, ஆனா இப்ப ஜனங்க உன் கூட இருக்கிற அந்த தேவன் யாருன்னு கேட்பாங்களே. இப்போ அந்த தேவனை என்ன நான் சொல்றது? காரணம் 400 வருஷம் இந்த ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்துட்டாங்க. இந்த 400 வருஷம் இவங்களுக்கு இந்த நாமம் மறந்து போச்சு, இவங்க மறந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்பாங்க, யார் உன்னை அனுப்புனா? நீங்கள் என் கூட இருக்கிறத ப்ரூஃப் பண்ணிடுவீங்க, எனக்கு அது ப்ரூஃப். நான் ஜோம் பண்ணும் போதும் பைபிள் வாசிக்கும் போதும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்கிறது எனக்கு ப்ரூஃப், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் என் கூட இருந்தால் எனக்கு தைரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் போகிற இடத்துல ஒன்று கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? உன்னை அனுப்பினது யார்? ஒரு நாமத்தை கேட்பாங்க. நான் என்னத்தை சொல்லுவேன், நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை, நீ போ, என் நாமத்தை நான் உனக்கு சொல்லுவேன். ஆனால் மோசேக்கு சொன்ன நாமம் என்ன தெரியுமா? ஒரு நாமத்தினுடைய சுபாவத்தை தான் சொல்கிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உடைய அந்த நாமத்தை உடையவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் உன்னை அனுப்பினார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற மிக முக்கியமான ஆசீர்வாதங்களில் ஒன்று என்ன தெரியுமா? 2000 வருஷமா, இன்னும் சொல்லப்போனார் 4000 வருஷமா ஆதாம்ல இருந்து அத்தனை பேரும் இந்த கேள்வியை கேட்பாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமம் என்ன? அந்த சிம்சனுடைய அம்மா கேட்கும், உன் நாமம் என்ன? மோசே கேட்பாரு, உன் நாமம் என்ன? யாக்கோபு கேட்பாரு, உங்களுடைய நாமம் என்ன? அத்தனை பேருக்கும் அதை ஏன் கேட்பானேன்? அது அதிசயம், அது அதிசயம், அது அதிசயம் சொன்ன ஆண்டவர் 4000 வருஷம் கழிச்சு அந்த வல்லமையுள்ள மகத்துவம் உள்ள மேலே வானம் கீழே பூமி அத்தனை பேரும் நடுநடுங்கக்கூடிய மகத்துவம் உள்ள அந்த நாமமாகிய இயேசு என்கிற நாமத்தை உன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இயேசுங்கிற நாமத்தோடைய பவர் தெரியாம இருக்கிறோம், ரொம்ப கேஷுவல் ஆயிட்டோம். இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 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 அந்த இயேசுங்கிற நாமத்தினுடைய பவர் நமக்கு தெரியல. அதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்க சீயோனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்களாம், பரலோகங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்களாம், யெகோவாங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்களாம். காரணம் என்னன்னா, அது அவ்வளவு பரிசுத்தம் உள்ளது, அவ்வளவு மகத்துவம் உள்ளது. அதை என் வாயில எப்படி சொல்லுவேன், அந்த பரிசுத்தம் உள்ளதை என்னுடைய அசுத்தமான வாயில எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் சொல்வாரு, அதை காட்டிலும் மேலான மகத்துவம் உள்ள நாமம் தான் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தை தான் அவன் கையில் கொடுத்து அனுப்புறாரு. நீ போ, கேட்டா சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவன்னு சொல்லு. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சீஷர்களை அனுப்பும் போது சொல்றாரு, இப்போ நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால வர்றேன்னு போய் சொல்லு. இந்த நாமத்தை நீ சொன்னினா வானத்தின் பொல்லாத சேனைகள் எல்லாம் நடுங்கும், பூமியில் உள்ளதெல்லாம் முடங்கும், காற்றும் கடலும் அடங்கும். அத்தனைக்கும் மேலான நாமம் நம் கையில் இருக்கு. இந்த நாமத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆண்டவர் கொடுக்குற பவர் என்ன தெரியுமா? நீ ஒரு ஜனங்க கிட்ட போறிய, அந்த ஜனங்க அத்தனை பேரும் உன்னை நம்புறதுக்கு இந்த ஒரு நாமம் போதும். இன்னைக்கு ஊழியத்தினுடைய வளர்ச்சி எதில் இருக்கு? நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ஊழியத்தை நம்ம எப்படி வளர்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நூதனமாக யோசிச்சு அறிவுபூர்வமாக சில காரியங்கள்லாம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு போஸ்டர் போட்டார். நான் பார்த்ததை சொல்கிறேன், பெரிய போஸ்டர் போட்டார். அந்த போஸ்டரில் இயேசுங்கிற பேர் ஒரு இடத்துலையும் இல்லை, வசனம் ஒரு இடத்துலையும் இல்லை. அவருடைய ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த நடக்கிற மீட்டிங்கோடைய அந்த தீம் பேர், இப்போ நம்ம அந்த வசன திருவிழா இந்த மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு. எல்லாம் போட்டிருந்தாங்க, வசனமோ இயேசுவோ ஒரு இடத்துல கூட இல்லை. அப்போ அதோடைய உதவியாளரை கூப்பிட்டு நான் கேட்டேன், என்னப்பா இப்படி போஸ்டர்லாம் போட்டிருக்கிறீங்க பெருசா, ஒரு இடத்துல கூட வசனம் இல்லை இயேசுவும் இல்லையேன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே இந்த இயேசுன்னு பேரை போட்டால் யாரும் வரமாட்டாங்கண்ணே மீட்டிங்க்கு, அது கிறிஸ்தவ மீட்டிங் நினச்சின்னு வரமாட்டாங்க. அதனால இப்படி செக்குலியராக போட்டு ஜனங்களை வரவழைச்சு அங்கே நாம் என்ன செய்வோம், இயேசுவை சொல்லுவோன்னே, அப்போ அநேகர் ஏற்றுக்கொள்வார்கள்.
பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் சொல்றாரு, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வரும்போது ஞானத்தோடாவது நய வசனிப்போடாவது பேசுகிறவனாய் வராமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கிறவனாக வந்தேன். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறனாக வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அதாவது அப்படியே சிறந்த வசனிப்பு, ஏற்ற இறக்கம், அப்படியே ஞானம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அப்படியே ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு. ஒருவேளை ரட்சிக்கப்பட மாட்டான், ஒருவேளை ரட்சிக்கப்பட மாட்டான். ரட்சிப்பு இயேசு என்கிற நாமத்தில் மட்டும்தான் இருக்கு. அந்த நாமத்தில் தான் ரட்சிப்பு. நீ இயேசுன்னு மட்டும் சொல்லுங்களேன். என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த நாமத்தில் தாங்க பவர் இருக்கு. அந்த நாமத்தில் இருக்கிற பவரை தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த தேசத்திலேயே வியாதி வரட்டுமே, இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி நமக்கு வராது பாருங்க. அப்போ டோட்டல் உலகத்தின் வியாதியை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஒரு நாமத்தில் இருக்கு. சீஷர்கள் போயிட்டு வந்து சொல்றாங்க, உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுது. இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகமே அவங்க பேர்ல பாருங்க. எப்போ சொல்றாங்க? அந்த 3 வருஷம் ஊழியத்திலேயே இயேசு அனுப்பி விடுறாரு. நடுவில் போயிட்டு வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால பிசாசுகள் ஓடுது, வியாதிகள் சுகமாகறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, கரெக்ட். அப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு நாள் யோசிச்சிருந்தேன், இவங்க போய் எப்படி அற்புதம் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு. அந்த வசனம் படிக்கும் போது சொல்லுது, அவருடைய நாமத்தினால நீ பரிசுத்த ஆவியை பெறணும், கண்டிப்பா பெறணும். அதுக்கு முன்பாகவே உங்க கையிலையும் என் கையிலையும் ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. வானத்தையும் அசைக்கும், பூமியையும் அசைக்கும், காற்றையும் நிறுத்தும், கடலை அடக்கும், பிசாசை நடுநடுங்க பண்ணும். அத்தனைக்கும் மேலான நாமத்தை நம் கையிலே கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த நாமத்தை நீங்க யூஸ் பண்ணும் போதுதான் உங்க மினிஸ்ட்ரி கர்த்தருக்கு முன்பாக மகத்துவமா இருக்கும். மினிஸ்ட்ரினா என்னங்க? மினிஸ்ட்ரினா என்ன? இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு நாம வந்திருக்கிறோம். காஸ்பல்னா கோ அன்ஸ்பெல், போய் சொல்லு. எதை சொல்லணும்? இயேசு உன் பாவத்துக்காக மரித்தார்னு சொல்லணும். யார் மரிச்சா? இயேசு மரிச்சார். 4000 வருஷமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைத்த அந்த நாமத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை நம் கையில கொடுத்திருக்கிறார், நம் வாயிலே கொடுத்திருக்கிறார். நீ அதை யூஸ் பண்ணி பாருங்க. என்ன பவர், எப்படிப்பட்ட பவர் பாருங்க. இந்த மினிஸ்ட்ரி 12 வருஷம் நடந்திருக்குது. என்ன நீங்க எதனால நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான ஆராதனை. ஓ, செய்தி வந்து அப்படி மெசேஜ் டெப்த் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மெசேஜ் டெப்தா கொடுக்கிறது கர்த்தருடைய கிருபை. ஆராதனை பண்றது கர்த்தருடைய கிருபை. ஊழியம் நடக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்னைய வரைக்கும் இந்த இடத்துல நாம நிக்கிறோம். நம்மளை சுத்தி இவ்வளவு பிசாசின் கூட்டங்கள், எதிர்ப்புகள், இவ்வளவுக்கு நடுவில் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன்னா அந்த நாமம் இருக்கிறதுனால மட்டும்தான். அந்த நாமத்துக்கு பயந்து தான் இந்த வாசப்படிக்குள்ள எந்த ஒரு பிசாசின் கிரியும் வராம இருக்கு. இந்த சபைக்குள்ள ஒரு பிசாசு வந்துச்சுன்னா எதனால ஓடுது? ஒரு வியாதியஸ்த வந்தா சுகமாகறான். எதனால சுகமாகறான்? அதை தெரிஞ்சுக்கணும். அந்த நாமத்தை ஒரு நாளைக்கு 1,00,000 முறை உத்தரிச்சாலும் கூட பத்தாது. அப்படி ஒரு மேலான நாமம். ஆபிரகாம் கேட்கிறாரு அந்த நாமம், மோசே கேட்கிறாரு அந்த நாமத்தை கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்கயா, உலகத்தையே மீட்கிற அந்த நாமத்தை கொடுங்கயா. அவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். அதுக்கு ஒரு காலம் வரும், அது அதிசயம், அதெல்லாம் கேட்காதப்பா. யாக்கோபு கேட்கிறாரு, உடைய நாமம் என்ன? அதை ஏன் கேட்பானேன், அது அதிசயம். அத்தனை பேருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் மறைச்சு ஊழியத்துக்கு புறப்படுற அன்னைக்கு நம்ம கையில் கொடுத்து அமிச்சாரு, இந்த நாமத்தோட போ, உனக்கு முன்பாக ஒன்றும் நிற்காது, உனக்கு முன்பாக எதுவும் எழும்பாது. அப்படி எழும்பி வர்றதை கூட என் நாமத்தில் விரட்டு, என் நாமத்தில் துரத்து. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அதுதான் இயேசுவின் நாமம். எங்கிட்ட இருக்கிற சொத்துலேயே பெஸ்ட் சொத்து எது தெரியுமா? அவருடைய நாமம். அந்த நாமம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த நாமம் இருந்தால் சகலத்தை நீங்க ஜெயிக்க முடியும். நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தில் நீங்க போகும்போது அடைக்கப்பட்ட வாசல்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க, எல்லாமே திறந்த வாசல் தான். இந்த ஊழியத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால ஒரு 16 நாட்டுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த 16 நாட்டு இமிகிரேஷன் ஒன்று இருக்கு. 16 நாட்டு இமிகிரேஷன், அதில் இது பண்ணி போகணும், தாண்டி போகணும். அதையும் தாண்டி ஒரு எம்பசி இருக்குது, அங்கே போய் நம்ம இன்டர்வியூ வைப்பாங்க. சிலதுக்கெலாம் இப்போ யூஎஸ்க்கு இதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து என்ன செய்வாங்கன்னா யூஎஸ் எம்பசியில் இன்டர்வியூ வைப்பாங்க.
இவ்வளோத்துக்கும் போகணும். இவ்வளோ இடத்துக்கும் போய் நின்று இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறோம். யூகே எம்பசி போயிருக்கிறோம், யூஎஸ் போயிருக்கிறோம், சுவிட்சர்லாந்து எம்பசிக்கு போயிருக்கிறோம். அங்கே உட்காந்து அந்த ஊருக்காரங்க தான் கேள்வி கேட்பாங்க. அவங்களுடைய நாலேஜோ அவங்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஸ்லாங்கோ எதுவும் நமக்கு தெரியாது. அவங்க எதிர்பார்க்குற க்ரைட்டீரியாவும் நமக்கு கிடையாது. நம்ம மினிஸ்ட்ரிக்கு போகிறோம், போகும்போது என்ன பேசிஸில் போவேன் தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், என்ன பேசிஸில் நான் போவேன் தெரியுமா? ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்காக போகிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க. அங்கே நிற்கிற ஆள் எப்படி பேசுவோம் ஏது பேசுவோன்னு எனக்கு தெரியாது. நான் உங்கள் நாமத்தில் போகிறேன், நீங்கள் என்னை அனுப்புனா நான் போகிறேன், இல்லைன்னா நான் போகலை. இது வரைக்கும் சொல்கிறேன், ஒரு எம்பசி கதவும் எனக்கு அடைக்கப்பட்டது கிடையாது. ஒரு இமிகிரேஷனிலும் நான் அடைக்கப்பட்டது கிடையாது. கேள்விகள் கேட்கப்படும், பதில் சொல்லப்படும். ஆனாலும் இதுவரைக்கும் ஒரு இடத்துல நான் அடைத்து நிறுத்தினது கிடையாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் என்னோடு கூட இருக்கிறது. அந்த முத்திர மோதிரம், அது அந்த ஸ்டாம்ப், அது நம்ம கையில் இருந்துச்சுன்னா போதுங்க. ஒரு வீசா இருந்துச்சுன்னா, ப்ராப்பர் வீசா இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே விடுவான். நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர் வீசாவே இயேசு என்கிற நாமம். இந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. அதனால தான் மோசே கிட்ட சொல்றாரு, நீ போ, அந்த நாமத்தோட போ. என்ன ஆண்டவரை எப்படி நம்புவாங்க? ஒன்ன நம்ப மாட்டாயா, அதான் உண்மை. மோசே, நீ இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கொலை பண்ணிட்டு ஓடி வந்திருக்கிற. ஆமா. உன்னை நம்ப மாட்டான். ஆமா. நான் ஆடு மேய்க்கிறவன், நான் போய் ஒரு 6 லட்சம் புருஷனையும் அவங்க மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் வாங்க, நான் உங்களை கானான் தேசத்துக்கு கூட்டு போறேன்னா எப்படி நம்புவான்? யோசிச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாத 40 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து திடீர்னு, ஆண்டவர் வாங்க எல்லாரும் கிளம்புங்க, ஆண்டவர் உங்களை பாலம் தேன் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போக சொன்னாரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம போய் சொன்னால் யாராவது வருவாங்களா? நீங்கள் சொல்லுங்க பாப்போம். நம்ம சொன்னால் யாராவது வருவாங்களா? அவன் மோசே கேட்டதுக்கு நியாயமான கேள்வி. எப்படி ஆண்டவரே, நான் ஒத்தாள் போய் 5 லட்சம் பேர், ஒரு பெரிய நாடு, அது இஸ்ரவேலுங்கிறது தனி நாடு, உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க ஒரு பெரிய இனம். அந்த மக்கள்கிட்ட போயிட்டு எல்லாம் புறப்படுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க, எங்க கானான் தேசத்துக்கு போறோம். ஓ, யாரையா நீ, எங்கேருந்தியா வந்த, நீ சொல்றத நான் எப்படியா நம்புறது? அப்படி கேட்டானா அவங்ககிட்ட சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக். இந்த வேர்டை சொன்னா நம்பிடுவானா? நான் உங்களை யார் அனுப்புறது? ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்பவர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார். நம்பிடுவானா? நீங்க சொல்லி பாருங்க. இப்போ நீங்க அப்படியே சொல்லி பாருங்க, நம்ப மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சொல்ல, அந்த நாமத்தை நீ உச்சரிக்கும் போது அந்த நாமத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படும். அங்க இருக்கிற 5 லட்சம் பேரையும் உன்னை நம்ப வைக்கும். அந்த நாமம் உன் கையில் இருந்தா உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற அத்தனை பேரையும் உன்னை நம்ப வைக்கும். அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. எப்படி உட்காந்து பில்லிகிரகம் மீட்டிங்ல லட்சக்கணக்கில் ஜனங்க கேட்டாங்க? எப்படி பரிசுத்தவான்கள் மீட்டிங்ல உட்காந்து 10,000 பேர் பேசுறதை எப்படி கேட்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் தான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம பேசுறத ஒருத்தன் எப்படி கேட்பாங்க உட்காந்து? நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? இல்லைங்க. நாம வந்த நாமம் அப்படிப்பட்ட நாமம். அந்த நாமத்தை சொல்லும் போது 10,000 பேர் உட்காந்து கேட்பாங்க. அந்த நாமத்தை சொல்லும் போது 20,000 பேர் உட்காந்து கேட்பாங்க. நீங்க படிச்ச படிப்பு, நம்ம படிச்ச படிப்பு, நம்ம கிட்ட இருக்க ஞானம், அறிவு மொத்தத்தையும் ஊத்தி நீங்க பேசி பாருங்க, கேட்கவே மாட்டாங்க. ஆனா இயேசு நாமத்துல சொல்லி பாருங்க, கேட்பாங்க. மனுஷன் கேட்பான், பிசாசு கேட்கும், காற்று கேட்கும், கடல் கேட்கும், அத்தனையும் கேட்கும். காரணம், அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. நீங்க இனிமேட்டு அந்த நாமத்தை யூஸ் பண்ணி பாருங்க. வியாதியா பலகீனமா அந்த நாமத்தை சொல்லி பாருங்க. நீங்க டாக்டர் கிட்ட போறது போகாது ரெண்டாவது விஷயம். நீங்க எப்போ போறீங்களோ போங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த வியாதியை பார்த்து சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்துல உங்ககிட்ட வருகிறேன், இந்த உடம்பை விட்டு வெளியே போன்னு சொல்லி பாருங்க. பிரச்சனை வரும்போது சொல்லி பாருங்க, இயேசுவின் நாமத்துல சொல்றேன்னு, போகும், நடக்கும். ஏன்னா அந்த நாமத்துக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. ரெண்டாவது, மோசே கிட்ட என்ன கொடுத்து அனுப்புனார் தெரியுமா? முதலாவது, நான் வரேன். அடுத்தவன் கேட்பான், அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன், ஆனா அவன் கேட்பான், என்னன்னு கேட்டா சொல்லு, என் நாமத்தை சொல்லு. மூன்றாவது, மோசே கிட்ட ஆண்டவர் கொடுத்த முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். இப்ப நாமத்தை யாருக்காக சொன்னாரு? தேவ ஜனங்களுக்கு. தேவ ஜனங்க நம்பணும். ஆனா பார்வன் நம்ப மாட்டான். பார்வன் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். அவனுக்கு ஆபிரகாமின் தெரியாது, ஈசாக்கின் தெரியாது, யாக்கோபின் தெரியாது. அவங்ககிட்ட போய் இயேசு நாமன்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். இப்ப அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த ஜனங்களுக்கு சொல்றதுக்கு என்ன கொடுத்த? நாமத்தை கொடுத்த. இந்த ஜனங்களுக்கு இது போதும். ஆனால் பார்வோனுக்கு வேற ஒன்று வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்க தெரியுமா? அற்புதங்களும் அடையாளங்களையும் கண்டு அவன் உங்களை போக விடுவான். மூணாவது கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வல்லமையை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான மூணாவது குவாலிட்டி,
அற்புதமும் அடையாளம் செய்யணும். சபை செய்யணும். ஒரு சபை ஒரு இடத்துல இருந்தா அந்த சபைக்குள்ள அற்புத அடையாளம் நடக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படி இருந்தார் தெரியுமா? இயேசுடைய ஊழியத்தை ஒரே வசனத்தில் பைபிள் சொல்லும். ஒரு வசனத்தில் பைபிள் சொல்லும் இயேசு எப்படி ஊழியம் பண்ணார்னு. வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் மினிஸ்ட்ரி டோட்டலா அந்த ஒரு வசனத்துல முடிஞ்சிருப்பாரு. தேவன் கூட இருந்தார். அதான் இங்க யார் சொல்றாரு? கூட இருந்தார். நசரேயனாகிய இயேசு நாமம் அங்க இருக்கு. மூணாவது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வசனம் தெளிவா சொல்லுது, நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுக்கே அற்புத அடையாளம் தேவைப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுக்கு வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம அதை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வசனம் எதனால உறுதிப்படும் தெரியுமா? வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். நான் சபை வைக்கிற அல்லது சபை ஆரம்பிக்கிற தம்பிகள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆனால் சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். அப்போ நான் அந்த சபைக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எல்லா சபைக்கும் நான் ஜெபம் பண்ணுற ஒரு விஷயம், ஆண்டவரே இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், ஆண்டவரே ஒரு பெரிய அடையாளம் நடக்கணும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அந்த அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் தேவ ஜனங்களுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு வந்து தேவ ஜனங்க விசுவாசிக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்களே அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசிக்கிறவரால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. இப்போ விசுவாசிக்கு தேவையானதை என்ன பண்ணினோம்? விசுவாசியை ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. ஆனால் யாருக்கு தேவை இந்த அற்புத அடையாளம் தெரியுமா? பார்வோனுக்கு தேவை, தேவனை அறியாதவங்களுக்கு தேவை. தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஒரு அடையாளம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தை கூட்டிட்டு வந்துடுவா. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அடையாளம் நடக்கணும். நாம போய் காஸ்பலே சொல்ல வேணாங்க, நாம இங்க நடக்கிற அற்புத அடையாளத்துக்கு திரளான ஜனங்கள் ஓடி வருவார்கள். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, 4ஆம் அதிகாரம் மத்தேயுல ஒரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். அந்த கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் இப்ப பாருங்களேன், சொஸ்தமாக்கிட்டாரா? அற்புதம் நடந்துச்சா? அடுத்து கலிலேயாவிலும், தெக்கோபோலிலும், இரண்டாவது தெக்கோபோலியிலும், எருசலேமிலும், மூணாவது எருசலேமிலும், யூதேயாவிலும், நாலாவது யூதேயாவிலும், யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து, ஐந்தாவது யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் அடையாளத்துடைய பவர். அற்புத அடையாளத்தினுடைய பவர் இதுதான். நீங்க உட்கார்ந்து எருசலேமில் செஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் செய்யறாரு. நீ கலிலேயாவில் இந்த அற்புதம் நடக்கட்டும், இந்த அற்புதத்தை நடந்த அந்த கீர்த்தி 6 நாட்டுக்கு போகும். சிரியாவுக்கு போகும், தெக்கோபோலிக்கு போகும், அப்புறம் யூதேயாவுக்கு போகும், எருசலேமுக்கு போகும், யோர்தானுக்கு அப்புறத்துக்கும் போகும். இங்க உட்காந்து நீங்க செய்யறது. ஆனா அதைத்தான் சொல்றேன், நம்முடைய சபைகள் அற்புதங்களை செய்கிற சபைகளாக மாறணும். இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சே, நம்ம சபையில் ஒரு அற்புதம் நடந்திருந்தா, அதாவது ஒவ்வொரு மெடிசன்காரங்களும் சொல்றாங்க, சித்தாக்காரங்க சொல்றாங்க சித்தால கியூர் பண்ண முடியுது, ப்ரூஃப் பண்ண முடியல. இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அலோபதியில மெடிசன் கண்டுபிடிச்சிட்டோம், கவலைப்படாதீங்க, ப்ரூஃப் பண்ண முடியல. ஒருத்தர் சொன்னாங்க மெடிசன் ரெடி போட்டாச்சு, மனுஷன் மேல செக் பண்ணியாச்சு. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க அது 100% வேலை செய்யல. இப்படி மெடிசனே இல்லாம இந்த உலகம் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வைரஸுக்கு சபை ஒண்ணுதான் சொல்யூஷன். சபையில மட்டும் இந்த அற்புதம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சபைகள் அற்புதம் நடந்திருக்குது. கொரோனா வைரஸுக்கு பாசிட்டிவ்னு சொல்லி ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போய் இறங்கறதுக்குள்ள நெகட்டிவ் ஆகி வந்தவங்களா இருக்கிறாங்க எத்தனையோ பேர். கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அந்த அற்புதம் ஒவ்வொரு சபையிலையும் நடக்கணும், ஒவ்வொரு விசுவாசி மூலமா நடக்கணும். மருந்தே இல்லாம இருக்கிற காலத்துல ஜனங்க என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. இயேசுகிட்ட ஏன் குஷ்டரோகி ஓடி ஓடி வந்தான்? குஷ்டரோகி ஊருக்குள்ள வரக்கூடாதுங்க, ஆனா இயேசுவை தேடி குஷ்டரோகி ஊருக்குள்ள வராரு, ஓடி வராரு. ஏன் வராரு தெரியுமா? உள்ள வந்தாருன்னா அந்த காலத்துல கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க, ஆனாலும் உயிரை பணைய வச்சு வராரு. ஏன் தெரியுமா? ஐயா இந்த குஷ்டத்துக்கு மருந்து இல்லையா? இன்னைக்கு நான் ஊருக்கு வெளியே பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்காம குடும்பத்தோட பார்க்காம நான் செத்து மடிஞ்சு போகணும் ஐயா. ஒரு நாற்றம் எடுக்கக்கூடியதான ஒரு வியாதியா. இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு
உலகத்திலேயே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி என்னை தூக்கி ஓரம் போட்டுட்டாங்கய்யா. ஆனால் கேள்விப்பட்டையா உங்ககிட்ட அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உயிரை பணைய வச்சு நான் வந்திருக்கையா, என்னை சுகமாக்கியா. இயேசு சொல்றாரு, அவனை தொட்டு சுகமாக்கினார். இன்னைக்கு வைரஸ் அப்படி இருக்கும்போது நம்முடைய சபையில் ஒரு அற்புதம் நடக்கணும், கேளுங்க. நீங்க இதை நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. நான் நடக்கலன்னு சொல்லல, நடக்கணும்னு கேளுங்க. என் சபையில நடக்கணும் ஆண்டவரே, என் ஊழியத்தில் நடக்கணும் ஆண்டவரே, என் மூலியமா நடக்கணும் ஆண்டவரே. என் சபையில் அப்படி ஒரு அற்புத அடையாளம் நடந்தா தூர தேசத்திலிருந்தும் ஜனங்க ஓடி வருவாங்க. நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி, தனியார் ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல், அங்க நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்கன்னு சொல்லி மத்திய கிழக்கு நாடுல இருந்து ஃபிளைட் பிடிச்சிட்டு வரான். ஜனங்க வர்றாங்க, வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தங்கி பக்கத்திலே ஒரு வீடு எடுத்து லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி ஓடி வருவாரானால், நம்முடைய ஊழியத்திலையும் சபையிலையும் அப்படி ஒரு அற்புத அடையாளம் நடந்தால் ஜனங்கள் பல நாடுகளிலிருந்து உன்னை தேடி வருவார்கள். நம்ம மூலமா நடக்கணும், இப்ப நடக்கணும், நம்ம சபையில நடக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அந்த அற்புதம் யூதேயாவிலும் தெக்கப்போலியிலும் ஆண்டவரே சிரியாவிலும் இந்த ஜனங்களை ஓடி வரத்தக்கதாக, திரளான ஜனங்கள் வரத்தக்கதாக, நிரம்பத்தக்கதாக என் சபை அப்படி மாறணும் ஆண்டவரே. அந்த வாஞ்ச, அந்த வெறி வரணும். 12 வருஷம் நம்ம எப்படி இருந்தோம் முக்கியம் இல்ல, அடுத்த 12 வருஷம் வருக தாமதிக்கிறதுக்குள்ள இந்த ஏரியாவுக்கு சொல்யூஷன் வியாதினா அது மாரநாத சபை தான் சொல்லணும். திரளான ஜனங்கள் வரணும். அப்படி ஒரு வல்லமையை சபைக்குள்ள இறங்கணும் ஆண்டவரே, அது வரணும். நான் இது மாரநாதாக்கு மட்டும் சொல்லல, ஒவ்வொரு சபைக்கும் சொல்றேன், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்றேன். நமக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை வரணும், நமக்கு அந்த விசுவாசம் வரணும். நாம யோசித்து பாருங்க, இதை விட பெரிய வைரஸ் வருதுன்னு பில்கேட்ஸ் சொல்றாரு. அவருடைய மருந்தை விற்கிறதுக்கு அவர் சொல்றாரு. பில்கேட்ஸுக்கே சவால் விடுற அளவுக்கு ஊழியக்காரன் உருவாயிட்டா என்ன ஆகும்? என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கிற பில்கேட்ஸ் ரசிக்கப்பட்டுருவாரு. சே, இவங்களை ஒண்ணும் பண்ண முடியாதியா, இவங்க இருக்கிற வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற முடிவை உலகத்தில் இருக்கிறவெல்லாம் எடுக்கணும். அந்த அளவுக்கு சபை வளரணும். அதான் மோசே கிட்ட சொன்னார், நீ போ மோசே, ஆண்டவரே நாமத்தை ஜனங்கிட்ட சொல்லிடுவேன். பார்வன்ட்ட என்ன சொல்லணும்? பார்வன்ட்ட நான் அற்புத அடையாளத்தை செஞ்சு காட்டுறேன் பாரு. மோசே செஞ்சது ரெண்டு வகையான அடையாளம். ஒன்று பாம்பை பிடிப்பார், இன்னொன்று கையை போட்டு குஷ்டத்தை எடுப்பார். ரெண்டே அடையாளம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று குணமாக்குதல், இன்னொன்று பிசாசை விரட்டுதல். இது ரெண்டு தான் இயேசு அங்கே செஞ்சது. இயேசு செஞ்சது ரெண்டு தான். அந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு குணமாக்குறது, ஒன்னு விடுதலை ஊழியம். இந்த ரெண்டு ஊழியமும் சபைக்குள்ள இருக்கணும். இது ரெண்டும் சபைக்குள்ள இருந்தா நம்முடைய சபைதான் பார்வோன்களை மண்டியிட வைக்கிற சபையாய் மாறும். கர்த்தர் அப்படி உருவாக்குவார். ரெண்டே மினிஸ்ட்ரி, ரெண்டு வகை, ஒன்னு அற்புதம், ஒன்னு அடையாளம். இது ரெண்டு சபையில நடக்கணும். இன்னிலிருந்து நம்ம ஜபத்துல ஒரு பெரிய ஜபம், ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டில் சென்னையில நடக்காத அற்புதம் எங்க சபையில நடக்கணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். மற்றவங்களுக்கு நடக்காது, அது வேற விஷயம். என் சபையில நடக்கணும் ஆண்டவரே, என் ஊழியத்தில் நடக்கணும் ஆண்டவரே. ரெண்டே காரியம் அவர் சொல்வாரு, ஒன்னு குணமாக்குதல், இன்னொன்னு விடுதலை. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, ரெண்டே மினிஸ்ட்ரி. அதான் ஆண்டவர் சொல்வார், இது ரெண்டோட போ, இது ரெண்டு போதும். அதுவும் இந்தியாவுக்குள்ள அந்த ரெண்டு மினிஸ்ட்ரி போதும். ஒன்னு இந்தியா முழுக்க பிசாஸ், அதை விடுதலை ஆக்கிடலாம். இன்னும் உலகம் முழுக்க வியாதி, அதை சுகமாக்கிடலாம். இது ரெண்டு போச்சுனால அவன் தானாவே ஆசீர்வாதமா இருப்பான். அவ்வளவுதானே ஆசீர்வாதம், அவ்வளவுதானே. இது ரெண்டு போச்சுனால அவனுக்கு மெடிக்கல் செலவு குறைஞ்சாலே பணம் வீட்டில் தானாவே தங்கிடும். அவன் டெலிவரன்ஸ் ஆகிட்டாலே சமாதானம் தானா வந்துடும். அதான் நான் சொல்றேன்.